கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் ஆசீர்வாத வசனம் யோவேல் 2வது அதிகாரம் 26வது வசனம். நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இதுல நம்ம 3 காரியங்களை நம்ம பார்க்கிறோம். முதலாவது சம்பூரணமாய் சாப்பிட்டு, இரண்டாவது திருப்தி அடைந்து, மூன்றாவது கர்த்தர் நம்மை அதிசயமாய் நடத்தி அவருடைய நாமத்தை துதிக்க செய்வார். ஹல்லேலூயா. கடைசியாக பாருங்க, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தற்காலிகமான பாடுகள், நெருக்கங்கள், பிரச்சனைகள், போராட்டங்களில் இருந்து கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் மேல் உங்கள் நம்பிக்கையை நீங்கள் வைக்கும் போது அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது. 9வது சங்கீதம் 18வது வசனத்தின்படி, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எளியவனை கர்த்தர் மறவாதவராய் இருக்கிறார். இன்னைக்கு நீங்க கஷ்டப்பட்டுட்டு இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? உங்களை கர்த்தர் மறக்கவில்லை என்று சொல்லுகிறார். சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. உங்க குடும்பத்துல நீங்க கம்பேர் பண்ணும்போது நீங்க சிறுமைப்பட்டவர்களா இருக்கிறீங்களா? ஒடுக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா? கவலையே படாதீங்க. கர்த்தர் மேல் நீங்கள் உங்கள் நம்பிக்கையை வைக்கும் போது நீங்கள் ஒருபோதும் கெட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்ம இந்த உலக வாழ்க்கையில இருக்கும்போது வேணா நம்ம கஷ்டப்படலாம். ஆனா இந்த கஷ்டத்தை மாற்றுவதற்கு கர்த்தரால் ஆகும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இன்னைக்கு பிரியமானவர்களை, நீங்க விசுவாசிங்க. கர்த்தர் உங்கள் முகத்தை ஒருவர் முன்பும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உங்கள் தலையை அவர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு யாராவது உங்களை, உங்க குடும்பத்தார் இல்லனா பிற மனிதர்கள் உங்களை சோர்வுக்குள்ளாக்கிட்டாங்களா? நீங்க எதுவுமே பண்ணாம உங்களை நிந்திக்கிறாங்களா? உங்க ஆபீஸ்ல உங்களை ஒடுக்குறாங்களா? கவலையே படாதீங்க. கர்த்தர் உங்களை மறவாதவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை கெட்டு போக விட மாட்டார். கர்த்தர் உங்களை அவர்கள் முன்பாக உங்கள் தலைகளை அவர் உயர்த்துவார். எந்த இடத்துல உங்களை நிந்தித்தாங்களோ, அவமதித்தாங்களோ, உங்களை சோர்வுக்குள்ளாக்குனாங்களோ, அந்த இடத்துல உங்கள் தலையை உயர்த்தி கர்த்தராகிய தேவன் உங்களோடு இருக்கிறதை அவர்கள் காணும்படிக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்க அப்படின்னா ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. அது மாத்திரமல்ல, தாவீது 71வது சங்கீதம் 1வது வசனத்தில், கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு பிரியமானவர்களை, நீங்க எல்லாவற்றையும் கர்த்தரிடத்துல தெரியப்படுத்தி விட்டீங்களா? நீங்க அவர்கிட்ட விண்ணப்பம் வழியாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் சொல்ல வேண்டும். இதெல்லாம் சொல்லணுமா அப்படின்னு சொல்லி நீங்க சில காரியங்களை மட்டும் சொல்லாம இருக்க கூடாது. எல்லா விண்ணப்பங்களையும், நீங்க எந்த இடத்துல அவமானப்படப்பட்டீங்களோ, நீங்க எந்த இடத்துல கஷ்டப்பட்டீங்களோ, உங்களுடைய கஷ்டங்களை மனம் திறந்து கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் அறிக்கையிடும் பொழுது உங்களுடைய முகத்தை கர்த்தர் வெட்கப்படுத்தாதவாறு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை கட்டளையிடுவார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்களுக்கு விரோதமாக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, யோவேல் 2வது அதிகாரம் 27வது வசனத்தின்படி, நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்று நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் கர்த்தருடைய ஜனமா இருக்கிறோமா? கர்த்தருடைய கற்பனைகளுக்கு, கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறோமா? நம்ம பரிசுத்தமா இருக்கிறோமா? நம்ம நீதிமானின் வழியை பின்பற்றுகிறோமா? நீங்க எல்லாம் உங்களை ஆராய்ந்து பாருங்க. நீங்க உங்களுடைய பாரத்தை, உங்களுடைய கஷ்டத்தை நீங்க கர்த்தருடைய சமூகத்துல உங்களுடைய விண்ணப்பம் வழியா தாவீதை போல நீங்க ஏறிடுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வெட்கப்பட்ட இடத்துல உங்களை கர்த்தர் உயர்த்துவார். கடைசியாக 55வது சங்கீதம் 22வது வசனம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். பிரியமானவர்களே, கர்த்தர் நீதிமானை கைவிடாதவராய் இருக்கிறார். நீதிமானின் வேண்டுதலுக்கு அவர் செவி சாய்க்கிறார் என்பதை நம்ம வேத வசனங்கள் மூலம் அறிந்து கொள்கிறோம்.
பிரியமானவர்களே, ஒருவன் நீதிமானாய் இருக்கும் பொழுது கர்த்தர் அவனை தள்ளாட விட மாட்டார். அவனுடைய கால்களை அவர் பலப்படுத்துவார், திடப்படுத்துவார். எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொள்வதற்கு கர்த்தர் அவனுக்கு கிருபை கொடுப்பார். இன்னைக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறது இதுதான். உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனமும் இதுதான். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். நீங்க எப்படி துதிப்பீங்களா? சந்தோஷத்தினால. நீங்க சம்பூர்ணமாய் சாப்பிட்டு, அப்படி என்றால் உங்கள் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்களா? அதுல ஒரு அற்புதத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். நீங்கள் திருப்தி அடைந்து உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த சமாதானம், சந்தோஷத்தினால், அவர் கொடுத்த நல்ல காரியங்கள் நிமித்தமாக நீங்கள் திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி கர்த்தர் அவருடைய நாமத்தை துதிக்க செய்வார். சந்தோஷத்தினால் நீங்கள் அவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுப்பீர்கள், துதிகளை செலுத்துவீர்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் சாட்சியாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. நீங்க எல்லாரும் ஆயத்தமா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிடாதவர், உங்களை மறக்காதவர். உங்களுடைய பாரத்தை, உங்களுடைய கஷ்டத்தை கர்த்தர் மேல் வைத்து விடுங்க. அப்படியே சமூகத்துல நீங்க அறிக்கையிட்டு நீங்க சமாதானமா, சந்தோஷமா இருங்க. நிச்சயமாய் நீங்கள் விண்ணப்பம் பண்ணின ஒவ்வொரு காரியங்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுப்பார். நம்ம எல்லாரும் ஒரு மனதா ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் என்று ஆண்டவர் எங்களுக்காக கொடுத்த வாக்குத்தத்த ஆசீர்வாதமான வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் சம்பூர்ணமாய் சாப்பிட அவர்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. வேலை இல்லாதவர்களுக்கு வேலைகளை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்க. நீர் கொடுக்கிற நன்மையினால் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் திருப்தியாகத்தக்க, அவர்கள் சமாதானமாய் அப்பா வாழ இயேசுவின் நாமத்தினால் ஒரு கிருபை உண்டாவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளும் அதிசயமான காரியத்தை அப்பா பார்க்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. உம்முடைய பிள்ளைகள் அப்பா, உம்முடைய ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னபடி உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்பா இழந்த சந்தோஷம், இழந்த சமாதானத்தை இரட்டத்தனையாய் கட்டளையிடுங்க. அப்பா, அவர்கள் வாழ்க்கையில அப்பா வெக்கப்பட்டு போய் நின்ற அப்பா சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைமையில் இருந்த எல்லா காரியங்களிலும் இருந்து இயேசுவின் நாமத்தினால் அப்பா உம்முடைய பிள்ளைகளின் தலையை நீர் உயர்த்த போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் என்ற ஆண்டவர் இந்த வசனத்தின்படி அப்பா நீர் உம்முடைய பிள்ளைகளை திருப்தியாக்கி அதிசயமாய் அவர்களை நடத்த போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவையோடு இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகளை இயேசுவின் நாமத்தினால் சந்திங்க தகப்பனே. கடன் பாரங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், வறுமைகள், எல்லா சூழ்நிலைகளில் இருந்து இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை கட்டளையிடுவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளும் கிறிஸ்து இயேசுவுக்குள் உள்ள சகல உன்னத ஆசீர்வாதங்களினாலும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். குற்றங்கள் உண்டு, குறைகள் உண்டு ஆண்டவரே, தயவாய் மன்னிங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் பேர் பெயராய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தினால் நிரப்புங்க. காலை வேளையில் அப்பா உம்முடைய கிருபை புதிதா இருக்குமே தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் புது புது கிருபையினாலும் நன்மையினாலும் அப்பா ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்நாள் மட்டும் அப்பா நீர் கண்மணி போல் உடைய பிள்ளைகளை பாதுகாத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தீங்கொன்றும் அணுகாதபடி தீமையில் இருந்து விலக்கி உடைய பிள்ளைகளையும் உங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் இயேசுவின் நாமத்தினால் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வேலை அடைங்க தகப்பனே. சத்ருவானவன் எச்சிக்கிற சிங்கம் போல பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பினாலும் உடைய பிள்ளைகள் பயப்படாதவாறு உம்மை பற்றி கொண்டு அப்பா உடைய சித்தம் செய்ய முன்னேறி நடக்க இயேசுவின் நாமத்தால் கிருபை உண்டாவதாக. வலது இடதுபுறம் சாய்ந்து விழுந்து விடாதபடிக்கு நித்திய பரிசுத்த வழியில நடந்து வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தால் கிருபை செய்வீராக. அப்பா, பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படட்டும், கோணலானவைகள் எல்லாம் செவ்வையாகட்டும். அப்பா, உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தரித்திரங்கள் மாறி இயேசுவின் நாமத்தால் ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நீர் அற்புதத்தையும் அதிசயத்தையும் நீர் இன்று இப்பொழுது நீர் செய்ய போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் நீர் ஆமென்றும் ஆமென் என்று நீர் பதில் கொடுத்து விட்டீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. God bless you.